ஒரு ஜாதகத்தை ராகு கேது பிடிக்கு வெளியில என்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க. அதாவது ராகுக்கும் கேதுக்கும் இடையில கோடு போட்டீங்கன்னா இந்த பக்கம் சில கிரகங்கள் இருக்கும், இந்த பக்கம் சில கிரகங்கள் இருக்கும். எது கம்மியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ராகு கேது பிடிக்கு உள்ளார மாட்டிக்கும் சில கிரகங்கள். இப்போ இந்த பார்த்தோம்ல, இப்போ ஒரு ஜாதகத்துல இதுல சந்திரன் மட்டும்தானே வெளியில இருக்கு, மற்றதுல எதுவும் இல்லை இல்லையா? அப்ப சந்திரன் கூட வெளியில இல்லாம அப்படியே தனிச்சு இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? காலசர்ப்ப யோகம் அல்லது காலசர்ப்ப தோஷம்னு எடுத்துப்போம். ரெண்டு சர்ப்ப கிரகங்களுக்கு இடையில் எல்லா கிரகங்களும் இருந்தால் அது அந்த ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. நான் உங்களுக்கு அந்த அட்வான்ஸ்ல ஆரம்பிச்சிடும். பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட்டை சொல்லிட்டு போகணுமேன்னு போறேன். இந்த ராகு கேது பிடிக்கு வெளியில சூரியன் மட்டும் தனியா இருந்ததுனால் அந்த டிகிரிலாம் பார்க்க கூடாது, ராசி வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்ப நான் சொல்றது மேலோட்டமான பலன் தான். இந்த பாவத்துல அங்க இருக்கு சார், ராகு கொஞ்சம் முன்னாடி இருக்கு, சூரியன் பின்னாடி இருக்கலாம், அப்படிலாம் எடுக்கக்கூடாது. அந்த ராசி அப்படியே விட்டுடுங்க. சூரியன் மட்டும் தனிச்சு இருந்தால் சூரியனை என்னென்னலாம் எடுக்கலாம்? தலைவன் அப்படின்னு எடுப்போமா? ஒண்ணு, அவங்களோட தொடர்புடையவர்கள் அரசியல்லையோ அரசாங்கத்திலேயோ குறைந்தபட்சம் வார்டு கவுன்சிலரா கூட வச்சுக்கோங்க. இல்ல ஏதாவது ஒருத்தவங்க அவங்க ஃபேமிலியில கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன், கன்ஃபார்மா சொல்லல. ஓகேவா? சூரியன் மருத்துவத்தோட தொடர்புடைய கிரகமாச்சா, அதனால ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க இருக்கலாம், மருத்துவம் படித்தவர்கள் இருக்கலாம், யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கலாம், இல்லைன்னா மருத்துவத்துறையோடு தொடர்புடையவர்கள் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட பெயர்கள். மருத்துவத்துல என்னென்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம்? டாக்டர், காம்பவுண்டர்னு பேர் வைக்கலாமா? என்னென்ன பேர் வைக்கலாம்? குட். வைத்தீஸ்வரன். ஓகே, நல்ல பேர். வைத்தீஸ்வரன், மருந்தீஸ்வரன். நம்ம யாருக்காவது பேர் வைப்போமா? மருதநாயகம். மருதம்ங்கிறது மரமா வந்துடும், மருத மரத்துல இருந்து வர்ற பேர் இது. வைத்தியநாதன், வைத்திலிங்கம் வச்சுக்கலாம் நீங்க. ஓகே இல்லையா? வைத்திலிங்கம், வைத்தியர் அதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி மருத்துவத்தோட தொடர்புகள் பேர். சூரியனோட தொடர்புடைய பேர்களே நிறைய இருக்கும் இல்லையா? ராஜான்னு வைக்கலாம், ஆதித்யான்னு வைக்கலாம், எவ்வளவு இருக்குல்ல. மெயினா பார்க்கும்போது சூரியன் மட்டும் தனிச்சிருந்தா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். தந்தையால தாக்குதல்கள் அதிகமா இருக்கும், தந்தையால பெரிய அளவுக்கு ஆயிருக்கலாம், தந்தையால பாதிக்கப்பட்டும் இருக்கலாம். இப்படி எல்லாமே ஒண்ணு எடுத்து பார்க்கணும். ஒரு கிராம தலைவனா இருக்கலாம், நகர தலைவனா இருக்கலாம், வார்டு கவுன்சிலர் இருக்கலாம், நம்ம ஒரு பழைய காலத்துல வர்ற மாதிரி நாட்டாம பஞ்சாயத்தாளர் இருக்கலாம், ஒரு சமூகத்துக்கு தலைவராக இருக்கலாம், வணிகர் சங்கத்துக்கு, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டி வெளிப்படும். இதை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? குறைந்தபட்சம் இந்த பிரசிடென்ட் வீட்டுக்கு பக்கத்து வீடா இருப்பாரு, எம்எல்ஏ வீட்டுக்கு எதிர் வீடா இருப்பாரு, இப்படி கூட இருக்கலாம். இல்லைன்னா அரசு அலுவலகங்களுக்கு பக்கத்துல வீடு கூட அமைஞ்சிருக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை முதல்ல பிடிச்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல. இதுல ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகணும். கிளிக் ஆச்சுன்னா கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது, இப்ப ராகுக்கும் கேதுக்கு பிடிக்கு வெளியில சந்திரன் மட்டும் தனித்து இருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன பார்த்தோம் நம்ம? இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தோம்ல, ஸ்ரீகரி ஜாதகத்துல ஆசிரியர், ப்ரொஃபசர், லெக்சரர், எது வேணாலும். சத்துணவு ஆயா வேலை பார்க்கறவங்க கூட இருப்பாங்க சில இடங்கள்ல, நான் பார்த்திருக்கேன். ஒரு ஜாதகத்தை பார்த்து ஸ்கூல்ல யார் இருக்காங்கன்னா எதுவுமே சொல்ல, கடைசியா சார் எங்க ஒய்ஃபு சத்துணவு ஆர்கனைசர் சார் அப்படின்னாரு அவரு. அந்த மாதிரி அந்த பள்ளி கல்வி அதோட தொடர்புடையங்கள் யாராவது கண்டிப்பா ஒருத்தவங்க வருவாங்க. அப்படி இல்லைன்னா லக்னம் எங்கேயாவது தப்பா இருக்கும், கிரகங்கள் எங்கேயாவது தப்பா இருக்கணும். அதாவது நீங்க இப்ப நான் சொல்ற பலன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜாதகத்துல எழுதும்போது செய்த தவறுகள், பஞ்சாங்கத்துல உள்ள தவறுகளை கூட இந்த பெயர்களை வச்சு இதை ப்ரொஃபஷனை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். குறைந்தபட்சம் வீட்டுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கும், அந்த வாக்கபுல்ல ஸ்கூல் இருக்கலாம், இல்லாட்டி குறைந்தபட்சம் வாத்தியார் நம்ம வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கலாம், எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வாத்தியாரா இருக்கலாம், எப்படி வேணாலும் வரோம். 2 வீடு தள்ளி டியூஷன் சென்டர் மேல வச்சு நடத்திட்டு இருப்பாங்க, பாப்புலர் டியூஷன் சென்டரா கூட இருக்கலாம். நீட் கோச்சிங் வீட்டுல இருந்துட்டே கிளாஸ் எடுப்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, தெரிஞ்சே தெரியாமல நானும் இப்ப வாத்திஸ் கேட்டகரியில வந்திருக்கேன். என் ஜாதகத்துல அதுக்கு என்ன அமைப்பு இருக்குன்னு பார்க்கணுமா பார்க்க கூடாதா? பார்க்கணும் இல்லையா? குருவும் சந்திரனும் ராகு கேது பிடிக்கு வெளியில் இருந்தால் கூட அந்த அமைப்பு உண்டு. இப்ப நான் ஜோதிடம் கிளாஸ் எடுத்தா நானும் ஒரு வகையில் ஆசிரியர் தானே. எப்பப்பெல்லாம் ஸ்கூலுக்கு பக்கத்துல வீடு இருக்கோ அப்பப்பெல்லாம் நாங்க நல்ல நிலையில இருக்கோம். இதெல்லாம் வசந்தனியா தான் ஆர்கனைஸ் பண்ணி சொன்னாரு. பத்திரிகை நடத்துறதுக்கும் நான் ஆசிரியராக இருந்திருக்கேன், பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்கேன்,
தொலைக்காட்சி சேனல்ல செய்தி ஆசிரியராகவும் இருந்திருக்கும், அங்க வேற மாதிரி ஆசிரியர். இங்க இப்ப நான் பாடம் நடத்துறவங்க போது நானும் இந்த இடத்துல ஒரு ஆசிரியர். அப்ப குருவும் சந்திரனும் பக்கத்துல இருந்தா பள்ளிக்கூடத்துல பணியாற்றவர்கள் இருக்கலாம், ஆசிரியரா இருக்கலாம், நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல பள்ளிக்கூடங்கள் இருக்கலாம். சில பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள் கூட சில இடங்கள்ல இருக்கும். மேக்சிமம் அது வாத்தியார் மாணவர், குருங்கிறது ஆசிரியர், சந்திரனுங்கிறது மாணவர். 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தர்க்கவாதம்னு சொல்லுவாங்க. ஆர்கியூ பண்றது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பண்ணிக்கிறோம் இல்லையா, இதுதான் குரு சந்திரன் காம்பினேஷன். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன், நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன், இதை காதுல வாங்கிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு போனா அது ஸ்கூல் டீச்சரு. கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டோம்னா அவரு தான் நல்ல வாத்தியார். ஏன்னா பசங்களுக்கு சந்தேகத்தையும் தீர்க்கணும், அவங்க கேட்கறதையும் அப்படின்னு தீர்க்கிறது. ஓகே ரைட். அடுத்தது செவ்வாய் மட்டும் தனித்து இருந்தால், இதுவும் வந்து மருத்துவத்தோட தொடர்புடைய ஒரு கிரகம் இல்லையா, மேக்சிமம் டாக்டர்ஸ். அப்ப எப்படின்னா கிரகங்கள் வந்து சில இடங்கள்ல வேலை பார்த்துட்டுங்கிறதுக்காக சொல்றோம், பட் எல்லாருக்கும் கிடைக்குதான்னு சொல்ல முடியாது. அதோட தொடர்புடையவர்கள் நர்ஸா இருக்கலாம், பாராமெடிக்கல் படிக்கலாம், இல்ல மருத்துவமனையில வேலை பார்க்கலாம், மெடிக்கல் ஸ்டாஃப்ல வேலை பார்த்தா கூட இந்த கணக்குல நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாங்க சில பேர். இப்போ இந்த மருத்துவத்தோட தொடர்புடைய விஷயங்கள், அப்படி இல்லையா காவல்துறையோட தொடர்புடைய விஷயங்கள், எப்படினாலும் எடுத்துக்கலாம் இல்லையா. அப்புறம் செவ்வாய்க்கு என்னென்ன காரகத்துவம் இருக்கலாம், சர்க்கஸ் பண்றான்னு பாருங்க, உயிரை பணைய வச்சு செய்யற அத்தனை வேலையிலையும் செவ்வாய் தான் முதல்ல நிற்கும். தைரியம், வீரியம், சாகசம். தைரியம்ங்கிறது சாதாரணமா ஒரு நம்ம பிசினஸ்ல கூட ஒரு தைரியம் வேணும் இல்ல, தைரியமா பணம் போட்டா கிடைக்குமான்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்களா. பயந்துட்டே சில பேர் பண்ண மாட்டாங்களே. கரணம் தவறினால் மரணம். சர்க்கஸ்ல கொஞ்சம் தவறி விழுந்தா கீழே காலி தானே, அந்த மாதிரி வேலை செய்யறது. ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, மாடி 10 மாடிக்கு அங்க ஏறி போய் ஒருத்தன் ஃபைட்டு, அவன் உயிரை பணைய வச்சுதானே எடுக்கிறான். புயல், பூகம்பத்துல, டிசாஸ்டர், வெள்ளத்துல காப்பாத்தினவங்களை தன்னோட உயிரை, இதெல்லாம் செவ்வாயோட சாகசத்துல வந்துடும். ஓகேவா. மிருகநத்தி நாடிதான் செவ்வாய்னா திருடன், செவ்வாய்னா அயோக்கியன் கடங்காரன்னு எழுதுவோம். அதை படிச்சு அதை தவிர நவரவே மாட்டேங்கிறான். செவ்வாய்ங்கிறது வேற. சந்திரன்னா திருடன்னு எழுதுவான். சந்திரன் நம்ம தாய் கிரகம்னு எடுக்கணும், அவன் வந்து திருடன்பான். தாயை போய் சொல்ல முடியுமா? முதல்ல எல்லா ஒரு தலைவனுக்கும் முதல்ல பெண் தன்மை வேணும் அப்படிம்பாங்க. தலைவன்னா ஆண் வீரன் அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு பெண் தன்மை இருந்தாதான் தன்னோட பிள்ளைய மாதிரி இந்த மக்களை அரவணைச்சு காப்பாற்றுவான். தாய் உள்ளத்துக்கு சந்திரனை குறிக்கிறது. ஒண்ணுமே தெரிய மாட்டேது. நானும் என்னென்னமோ திட்டி பாக்குறான், அவன் நம்மள நக்கல் பண்றான். வளவலன்னு பேசுற, கொலவலன்னு பேசுற, பாயிண்ட்ல ஒரே பாயிண்ட்ல சொல்லுங்கிறான். ஒரே பாயிண்ட்ல வேணா ஷார்ட்ஸுக்கு போய் பாத்துக்கடா, ஏன்டா வீடியோக்கு வரேன்னு சொல்லி பார்த்துட்டேன். அதாவது எப்படின்னா நல்ல விஷயங்கள் பப்ளிக்ல போயிடக்கூடாதுன்னுட்டு அவன் பண்றது. அடுத்தது புதன். புதன் மட்டும் தனிச்சிருந்தா என்ன பண்ணும்? புதனுக்குரிய காரகத்துவம் தான் எடுத்துக்க முடியும். புரோக்கரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், சில இடங்கள்ல கல்வி கூட சில இடங்கள்ல குறிக்கும். புரோக்கர், வக்கீல், ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், தூதர். வெளிநாட்டு தூதரையும் ஞாபகம் வச்சுக்கணும். புதன்னா நம்ம லோக்கல்ல ஆடு மாடு தரக்கு வியாபாரம் மட்டும் வைக்கக்கூடாது, ரியல் எஸ்டேட் புரோக்கர்னு. வெளிநாட்டு தூதர் 2 பேரை சந்திக்கிறாங்களே, அம்பாசிடர், அவவும் புதன் தான். தூதன் தானே, கிருஷ்ணருக்கு தூதன் தானே, பாண்டவ தூதன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்ப புதனோட சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தை அங்க எடுத்துக்கணும். அப்போ புதன் என்னென்ன எழுத்துக்கு காரகன் புதன் தானே. எழுதுறது வந்து நிருபர், செய்தியாளர்லாம் சொல்றோம்ல, செய்தியாளரும் புதன் தான். பத்திரிகை துறையில பணியாற்ற அத்தனை பேரும் புதன் தான். போஸ்ட்மேனும் புதன் தான். வக்கீல் புதன் தான், ஆர்குமெண்ட் வைக்கிறதுனால. ஆடிட்டர் புதன் தான். ஜோசியரும் புதன் தான். அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அடுத்த கட்டம். இதெல்லாம் நம்ம இது முதல்ல தெளிவா பிடிச்சுக்கணும். இனிமே நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போடுற வேலையெல்லாம் இருக்காது. நான் சொல்றத பாயிண்ட் அப்படியே நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும்.